பிரைஸ் லார்ட். நான் பாஸ்டர் ரோஷன் ஷான். இஸ்ரேலின் ஒலிவமலை இரண்டாக பிளந்தது. இதோ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காட்சிகள் உலகத்தில் உள்ள பல கிறிஸ்தவர்கள் அதிர்ச்சி அடையும் காட்சிகள். ஆம், இஸ்ரேலில் கடந்த சில ஆண்டுகளாக நடந்து வருகிற காரியங்கள் உலகத்தில் உள்ள பல ஆயிரம் பல கோடி கிறிஸ்தவ ஜனங்களை அதிர்ச்சியிலும் பயத்திலும் ஆழ்த்தியிருக்கு. இந்த ஒலிவமலை பிளந்தது என்ன காரியம்? ஏன் கிறிஸ்தவர்கள் இது தங்களை பயமுறுத்துகிற ஒரு காரியமாக எண்ணுகிறார்கள்? இதோ நெத்தன்யாகு இந்த பிளவை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார்? அந்த ஒலிவமலை மிகப்பெரிய பாதுகாப்பு வளையத்திற்குள்ள அந்த இடம் கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த பிளவு, இந்த ஒலிவமலை, அதை சுற்றி நடக்கும் காரியங்கள், இஸ்ரேலிலிருந்து நமக்கு வந்திருக்கிற செய்திகள், வேத தீர்க்க தரிசனம் என்று சொல்லி இவை யாவும் எதை குறிக்கிறது? மனம் திரும்புங்கள் என்ற சத்தத்திற்கு நாம் இதுவரை செவி சாய்க்காமல் இருந்தால் ஒருவேளை இதுதான் நேரமோ, மனம் திரும்ப வேண்டிய காலம் வந்துவிட்டதோ என்ற ஒரு ஐயத்திற்குள்ள நம்மை இந்த செய்திகள் நடத்துகிறது. தீர்க்க தரிசனம் நிறைவேறிவிட்டது என்ற ஒரு மன திருப்தியோடு, வேதாகமம் பொய்க்கவில்லை என்ற அந்த ஆறுதலோடு இந்த செய்திக்குள்ளாக உங்களை கூட்டி செல்கிறேன். பார்க்க விருப்பமுள்ளவர்கள் இந்த செய்தி என்னோடு பார்க்கலாம். வாங்க காணொளிக்குள்ள போகலாம். இஸ்ரேலில் தோன்றிய வருகையின் அடையாளம். ஒன் லாஸ்ட் சான்ஸ், மனம் திரும்புங்கள் என்ற சத்தம் உலகமெங்கிலும் ஒலிக்க ஆரம்பித்து விட்டது. பழைய ஏற்பாட்டில் த கிங் இஸ் கமிங் அப்படின்னு ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனம் நிறைவேறி வருகிறதை இதோ இந்த ஒலிவமலையில் ஏற்பட்டிருக்கிற இந்த பிளவு நமக்கு காட்டுகிறது. இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையில ஒலிவமலை இரண்டாக பிளக்கும் என்று தீர்க்க தரிசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவர்கள் எதிர்பார்க்கும் அந்த முடிவு, அந்த நாள், நீங்களும் நானும் பரலோகத்தில் சேர்க்கப்பட வேண்டிய அந்த நாள், தேவனுடைய கிறிஸ்துவுடைய இரண்டாம் வருகையின் அந்த நாள் வந்துவிட்டது என்று பலர் நம்பும்படிக்காய் இந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி வருகிறது. அது என்ன இந்த அதிர்ச்சியான சம்பவம் என்று நாம் பார்க்கவிருக்கிறோம். வேதாகமத்துல சொல்லப்பட்டிருக்கிற இந்த தீர்க்க தரிசனம் என்பது பொய்ப்பதில்லை என்பதற்கான மற்றொரு ஆதாரமாக இந்த காரியம் நடந்து முடிந்திருக்கிறது. எருசலேம், அதன் கிழக்கே ஒலிவமலை அமைந்துள்ளது. இந்த ஒலிவமலை பகுதி மிக பிரபலமான மற்றும் அநேகர் அறிந்திருக்கிற ஒரு இடம். அதாவது கிறிஸ்துவின் வருகையில் ஒலிவமலை இரண்டாக பிளக்கும் என்ற தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசிகளால் சொல்லப்பட்டது நிறைவேறுகிற ஒரு ஸ்தலமாயிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த ஒலிவமலையில 3 மத நம்பிக்கைகள் அடங்கியிருக்கு. யூதம், கிறிஸ்தவம் மற்றும் இஸ்லாம். இந்த 3 நம்பிக்கை ஸ்தலமாக அந்த ஒலிவமலை காணப்படுகிறது. இந்த ஒலிவமலையை குறித்துதான இன்னும் அநேக செய்திகள் இன்றைக்கு காட்சி ஊடகங்களில, யூடியூப்களில, வெப்சைட்களில அநேகம் பேசி இருக்கிறார்கள், பகிர்ந்திருக்கக்கூடும். அதன் அறிவு இன்றைக்கு உலக மக்களிடத்துல அதிகமாக இருக்கிறது. ஆனால் இந்த ஒலிவமலையில அதன் சிறப்புகளை சொல்லும் பொழுது இந்த 3 மதங்கள் சங்கரிக்கும் ஒரு இடம், அது எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக இருக்க வேண்டும் என்று ஒரு சில வார்த்தைகளை சொல்லி, ஒரு சில காரியங்களை சொல்லி அதை குறித்துதான ஒரு விளக்கத்தை உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். நபிகள் நாயகம் என்பவர் இஸ்லாமின் ஒரு தெய்வமாக வணங்கப்படுகிற ஒரு நம்பிக்கை. அவர்களுடைய இறை நம்பிக்கை என்னவென்றால், அவர் சூரத் என்ற அந்த விண்ணுலக பயணத்தை இந்த ஒலிவமலையிலிருந்து சென்றார் என்று இஸ்லாமியர்கள் நம்புகிறார்கள். யூதர்கள் அவர்களுடைய இறை நம்பிக்கையில இந்த ஒலிவமலையை சுற்றி பல ஆயிரம் தீர்க்க தரிசனங்களும் நியாயாதிபதிகளின்
காரியங்களும் பல ராஜாக்களின் அடையாளங்களும் அடங்கி இருக்கிற ஒரு ஸ்தலம். குறிப்பாக ஒலிவ மலையில கட்டப்பட்டிருக்கிற அந்த சாலமோன் டெம்பிளின் அந்த வாயில்கள், வாசல்கள் எல்லாம் மிகப்பெரிய வருகையின் ஆயத்தத்தை குறிக்கிற தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற ஒரு இடங்களாக நம்பப்படுகிறது. மூன்றாவது தேவாலயம் கட்ட இஸ்ரேல் எல்லா ஆயத்த பணியும் துவங்கிவிட்டது. உலகத்திற்கு அறியாமல் அந்த மூன்றாவது தேவாலயம் கட்ட அந்த இடம் சுத்திகரிக்கப்பட மிகப்பெரிய ஒரு சடங்கு நடத்தப்பட்டது. அந்த சடங்கை ஒருவேளை நாம் ஒரு உதாசீனமாக பார்த்துவிட கூடாமல் இருக்கும்படிக்காய் அந்த சடங்கின் அதிகாரம் இதோ இந்த உலக மக்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துகிறது. என்ன அந்த சடங்கு? ரெட் ஐஃபர் என்று அழைக்கக்கூடிய ஒரு கன்று, சிவப்பு நிற கன்று, அதை பலியாக எரித்து அதன் சாம்பலை எடுத்துக்கொண்டு அந்த இடத்தை சுத்திகரிப்பார்கள். அது மூன்றாவது தேவாலயம் கட்டும் பணிக்கான ஆயத்தம் என்று அவர்கள் துவங்கிவிட்டதை நாம் கடந்த நாட்களிலே பார்த்தோம். இந்த துவக்கம் உலக கிறிஸ்தவர்களுடைய இருதயங்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடும் நிச்சயமாய். காரணம், இந்த கிறிஸ்துவம், இந்த முகமதியம், இந்த யூதம் என்ற இந்த உலகத்தின் மிக பெரிய தொன்மையான 3 மார்க்கங்கள், நம்பிக்கைகள் தோன்றின ஒரு மிக பரிசுத்தமான ஸ்தலம் அது. அங்கிருந்து எது நடந்தாலும் நாம் அனைவருடைய கண்களும் அதை நோக்கி திரும்புகிறது. இஸ்ரேல் என்பது ஒரு சாதாரண ஒரு தேசமாக கருதிவிட முடியாது. இந்த உலகத்தின் மிகப்பெரிய நம்பிக்கைகளை தாங்கி நிற்கிற ஒரு இடம்தான். அந்த மூன்றாவது மார்க்கம் என்னவென்றால் கிறிஸ்தவம். இந்த கிறிஸ்தவத்தின் நம்பிக்கை இயேசு கிறிஸ்து வருகிற நாட்களிலே இதோ அங்கிருந்து அடையாளங்கள் தோன்றும் என்பதுதான் கிறிஸ்தவ நம்பிக்கை. இப்படி இந்த 3 மகா பெரிய நம்பிக்கைகளுக்கு அனைத்தையும் கொண்டிருக்கிற ஒரு ஸ்தலம் அந்த ஒலிவமலை. இந்த ஒலிவமலையை குறித்து வேதாகமத்துல சகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில தேவ ஆவியானவரா திருவுளம் பற்றி தீர்க்க தரிசனமாக பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக எழுதப்பட்டும் சொல்லப்பட்டும் அதை கடைபிடிக்க அதை எதிர்பார்த்து இதோ கிறிஸ்தவமும் இஸ்லாமியமும் யூதமும் ஒன்றிணைந்த ஒரு நம்பிக்கை தீர்க்க தரிசனமாக இது வெளிப்படுகிறது. இது கிறிஸ்தவம் யூதம் என்று சொல்லி இரண்டை மாத்திரம் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. ஏனென்றால் குரானிலும் இந்த காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. என்னோட திருப்பிக் கொள்ளுங்க. அது என்ன ஒலிவமலையின் தீர்க்க தரிசனம்? அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதால் என்ன நடக்கும்? இந்த தீர்க்க தரிசனம் நடக்காவிட்டால் அல்லது இந்த தீர்க்க தரிசனத்தை நான் நம்பாமல் இருந்தால் நம்முடைய நிலை என்ன என்பதை இதோ இந்த செய்தி பகுதி, இந்த வார்த்தைகள் உங்களுக்கு விளக்கமாய் இருக்கும் என்று கிறிஸ்துவுக்குள் நான் விசுவாசிக்கிறேன். என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள். சகரியா 14ஆம் அதிகாரம் வார்த்தைகள் 4 9 முடிய. அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவ மலை தன் நடுமையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போம். அதனாலே ஒரு பாதி வடபகுதியிலும் ஒரு பாதி தென் பகுதியிலும் சாயும். அப்பொழுது என் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாய் ஓடி போவீர்கள். மலைகளின் பள்ளத்தாக்கு ஆச்சால் மட்டும் போகும். நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய ஊசியாவின் நாட்களில் பூமி அதிர்ச்சிக்கு தப்பி ஓடினது போல் ஓடி போவீர்கள். என் தேவனாகிய கர்த்தர் வருவார். தேவரீரோடே எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். அந்நாளில் வெளிச்சம் இல்லாமல் ஒருவேளை பிரகாசமும் ஒருவேளை மப்புமாய் இருக்கும். ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது. அது பகலும் அல்ல இரவும் அல்ல, ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். அந்நாளிலே ஜீவ தண்ணீர்கள் எருசலேமிலிருந்து புறப்பட்டு பாதி கிழக்கு சமுத்திரத்திற்கும் பாதி மேற்கு சமுத்திரத்திற்கும் போய் மாரிக்காலத்துக்கும் கோடை காலத்துக்கும் இருக்கும். அப்பொழுது கர்த்தர் பூமி மீதெங்கும் ராஜாவாய் இருப்பார். அந்நாளிலே ஒரே கர்த்தர் இருப்பார். அவருடைய நாமம் ஒன்றாய் இருக்கும். இதுதான்
பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக சகரியா என்ற தீர்க்கதரிசிக்கு தேவன் திருவுளம் பற்றின தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனம் இன்று நிறைவேறி இருக்கிறது எருசலேமிலே. இது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கலாம், ஏற்படுத்தக்கூடும். The king is coming. ஆயத்தமாகுங்கள். இனி பாவிகள் பாவ வாழ்க்கையில வாழ நேரம் இல்லை. இனி பணக்காரன் அந்த பணக்கார வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்க சமயம் இல்லை. இது மனம் திரும்புகிற காலம். வேதம் பொய்ப்பது கிடையாது. வேத தீர்க்க தரிசனம் நிறைவேறி வருகிறது. இதோ நாம் பார்க்கிற ஒவ்வொரு ஈவென்ட்டும் நாம் இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் இல்லை என்பதை நமக்கு விளக்குது. வேதமும் அதைத்தான் நமக்கு பல ஆண்டுகளாக சுட்டிக்காட்டுது. நாம் இம்மைக்குரியவர்கள் அல்ல, மறுமைக்குரியவர்கள். என் அருமை சகோதரனே, சகோதரியே, இந்த செய்தியை ஒருவேளை பார்த்து கொண்டிருந்தால் உங்களுடைய இருதயத்திற்குள்ள ஏற்படுகிற அந்த எண்ண மாற்றம் பரிசுத்தமாய் மாறட்டும். தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனம் ஒரு காலம் பொய்க்காது. குறித்த காலத்திற்கு தீர்க்க தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று எழுதும் பொழுது நாம் அதற்கு ஆயத்தமாக வேண்டும் என்ற அந்த நோக்கம்தான் வெளிப்படுகிறது. ஆயத்தமா என்று ஒவ்வொரு திசைகளிலிருந்தும் தேவனுடைய ஊழியர்களுடைய சத்தம் கேட்கிறது. ஆயத்தம் என்று சொல்ல நாம் தயாராக இருக்கிறோமா என்று சற்று சிந்தித்து பாருங்கள். நம்முடைய கோபம், நம்முடைய வீம்பு, நம்முடைய வைராக்கியம், நம்முடைய சண்டைகள், நம்முடைய பண பித்து, நம்முடைய பெண் பித்து, விபச்சார சிந்தை, வேசித்தன், களவு, இதோ உன்னை கெடுக்கிற இந்த காரியங்களில் இருந்து விடுதலையாக நேரம் வந்துவிட்டது. இந்த செய்தியை பார்த்து கொண்டிருந்தால் இதோ எந்த நேரத்திலும் தேவனுடைய வருகை வந்துவிடலாம் என்ற பயம் உங்களுக்குள்ள எழும்பினால் நீ பரிசுத்தமாக்க விரும்புகிறாய் என்ற அர்த்தம். பரிசுத்தமாக்கிக் கொள்ள நீ விரும்புகிறாய் என்ற அர்த்தம். ஒருவேளை இந்த எண்ணம் உங்களுக்குள்ள வந்தால் உடனடியாக தேவனுடைய சமூகத்துல முழங்காலிட்டு உங்கள் பாவங்களை அவரிடத்தில் அறிக்கை செய்கிற நேரம் இது என்று இதோ இந்த தீர்க்க தரிசனம் வெளிப்படுத்துகிறது. கடைசியாக ஒலிவமலையில இருக்கிற மூடப்பட்ட ஒரு வாசல். இது 3 நம்பிக்கைகளின், அதாவது 3 பெரிய கடவுள் நம்பிக்கையுடைய ஜனங்களின் ஒரு எதிர்பார்ப்பு. கோல்டன் கேட் எனப்படுகிற ஒரு இடம் இது நாள் வரைக்கும் மூடப்பட்டு இருக்கிறது. அந்த வாசல் ஒரு நாள் திறக்கப்படும். யாவே என்ற யூதர்களும் முகமதியர்களுடைய நம்பிக்கையுமான நபியும் கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கையுமான இயேசு கிறிஸ்துவும் அந்த வாசலில் வழியாய் எருசலேமுக்குள்ளே நுழைவார் என்பதுதான் நம்பிக்கை. இதோ அந்த வாசல் திறக்கும் நாள் வந்துவிட்டது. தரிசனங்கள் நிறைவேறி வருகிறது. இதோ நம்முடைய இந்த ஒன் காட் மூலமாய் இந்த தரிசனத்தை உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையின் சத்தமாக வெளியிடுகிறோம். நீங்கள் பார்த்த வீடியோக்களும் ஆதாரங்களும் எருசலேமில் இருந்து எடுக்கப்பட்ட வீடியோ ஆதாரங்களே. இதில் ஒளிவும் இல்லை, மறைவும் இல்லை. The king is coming. Get ready. The king is coming. Get ready. இந்த காணொளி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தால் இந்த காணொளியை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய குழுக்களுக்கும் உங்களுடைய சபையினருக்கும் பகிர்ந்து கொள்ள மறக்காதீங்க. இது ஒரு எச்சரிக்கையின் எக்கால சத்தம். இந்த சத்தத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு அவர்களையும் எச்சரிப்போம். பரிசுத்தத்திற்குள்ள அவர்களும் நடந்து வர அவர்களுக்கும் உதவி செய்வோம். நாம் மாத்திரமல்ல பரலோகம் செல்ல அவர்களும் நம்மோடு வந்திட நாம் அவர்களுக்கு உதவுவோம் இந்த காணொளி வாயிலாக. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்கள் ஊழியர் ரோஷன் ஷான். God bless you. God bless you.